நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ மை லார்ட். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்துறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அடிமை மறுத்து நீங்கள் பேசுங்க. பெரிய அற்புதம் நடக்கட்டும். இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசவா டிவி நேயர்களுக்கு இயேசுவி நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், மகிமையான தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயம் செய்கிற தேவன். பாருங்க, யார் பாக்கியவான்கள் அப்படின்னு வேதத்திலே நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதயத்தில் சுத்தம் வேணும். நிறைய பேர் ட்ரெஸ்ஸை சுத்தமாக வச்சுருப்பாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்க. நிறைய இந்துக்கள் பார்த்திங்கன்னா காலையிலே முத்தம் தொளிச்சு படியெல்லாம் கழுவி அப்படி சுத்தமாக வீட்டெல்லாம் வைப்பாங்க. ஆனால் இருதயம் எப்படி இருக்குது? திருக்குள்ளது கேடு உள்ளதுமாக இருக்கிறது. நிறைய பேர் இருதயத்தில் பாவம் அப்படியே கிடக்கும். களவு, பொய், கொலை செய்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, இந்த அவ்வளோ இருதயத்தில் தான் கிடக்கும். மற்றவங்களுக்கு எப்பவும் தீங்கு செய்து அவங்கள கீழே விழத்தலாம் அப்படி நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ பாருங்கள், அந்த இருதயத்தில் சுத்தம் வேணும். அப்போ தாவீது சொல்கிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சுத்திங்க, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் தாங்க அப்படின்னு கேட்கார். சுத்த இருதயத்தை தாங்க. நம்ம கேட்குறோமா சுத்த இருதயம்? யாருக்கெல்லாம் சுத்த இருதயம் இருக்குது? யார் இருதயத்துலலாம் கேடுபாடுகள் இருக்கிறது? பாருங்க, 51ஆம் சங்கீதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்கிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தார். நிறைய விட்ட நம்ம போய் இசைப்பட்டு சொல்லி பாவத்திலேருந்து விடுதலை பெறுங்க அப்படின்னு நம்ம சொன்னால், நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படிம்பாங்க. இப்போ வசனம் என்ன சொல்லுது பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்போது நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பாவத்தில் தான். அதனால் நான் ரொம்ப பரிசுத்தமானு சொல்லுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. ஆண்டவராக இயேசு மட்டும்தான் எந்த பாவமும் செய்யலை. அவரே சொன்னார், நல்ல போதகரேன்னு சொல்லும்போது, இந்த உலகத்தில் நல்ல போதகரேன்னு சொல்கிறீங்கள, உலகத்தில் யாருமே நல்லவன் கிடையாதுன்னு சொன்னார். பாருங்கள், எல்லாம் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போயிருக்கிறாங்க. பீடி குடிக்காங்க, சிகரெட்டு குடிக்காங்க, குடி. இந்த ஆட்சி வர்றதுக்கு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த டாஸ்மார்க் கடையை அடைச்சி போடுங்க ஏசப்பா நீ மக்கள்லாம் ஜெபிச்சாங்க. எல்லாம் ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். நிறைய வீட்டில் குடிச்சிட்டு சண்டை, கண்ணீர், வேதனை, பணம் இல்லை, கஷ்டப்படுறாங்க. குடிச்சிட்டு ஆக்சிடெண்ட் ஆகுகள் நிறைய வருது. அப்படிலாம் வேதனை வருது. அன்பு பிள்ளைகளே, உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்ச போல வெண்மையாக்குவே கத்த சொல்லுகிறா. இன்றைக்கி எந்த பாவத்தில் இருந்தாலும் மன்னிப்பு கேளுங்களேன். எசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்க. இருதயத்தை சுத்தம் வேணுமே. இருதயம் திருக்குள்ளது கேடு உள்ளதுமாக இருக்குது. பாருங்கள், அந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், தேவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயம் இருந்தால் தான்
பரிசுத்த ஆவியானவர் நிலையாய் தங்கியிருப்பார். இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது கூட்டத்துக்கு போகும்போது ஆவியில் நிரம்பிய தோத்திரே சபா யூரா ஜீனா மந்துரா தியாரா அப்படி ஆவியில் நிரம்பிட்டு வருவிய. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே அப்படி போயிடுவார். அதனால தான் தாவீது சொன்னார், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிங்க. நிலைவரமான ஆவி உள்ளத்தில் பரிசுத்த ஆவியன் நிலையாக தங்கியிருக்கணும். பரிசுத்த ஆவியனும் நிலைய தங்கியிருக்கணும். சுத்த இருதயம் இல்லை, இருதயம் திருக்குள்ளதாக இருக்குது, கேடு உள்ளதாக இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கவே முடியாது. அதனால தான் அவர் சுத்த இதயத்தை என் உள்ளத்திலே சிருஷ்டியும் சொன்னது மட்டும் இல்லை, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிங்க, நிலைவரமான ஆவியை தாங்க. பார்த்தீங்களா? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. சோத்திரம். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி வேணும் சார். ஆளுக்கு பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் அந்த மூஞ்சை பார்த்தா ஒரு சிரிப்பு கூட இருக்காது. மூஞ்ச உம்முனி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உற்சாகமான ஆவி இருக்காது. சோர்ந்து போய் பாம்போல இருப்பாங்க. அதுதான் தாவீது சொல்கிற உற்சாகமான ஆவி. நம்ம இருதயத்தில் சுத்தம் இருந்தால் நம்ம எப்போதும் உற்சாகமாக தான் இருப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சோம்பேறியை பார்த்து எறும்புகிட்ட போன்னு சொல்கிறார். எறும்பு கூட சுறுசுறுப்பாக இருக்குது. எவ்வளோ சுறுசுறுப்பாக, எவ்வளோ வரிசையாக, என்ன அழகாக போகுது பற்றிகளா. அதனால் உற்சாகமான ஆவி எப்போதும் நம்மகிட்ட இருக்கணும். ஒரு பாட்டு படிக்க சொன்னால் கன்வென்ஷனில் கையை அடித்து படித்தோன்னா பவர் இறங்க, உற்சாகமாக இருக்குங்க. சில ஆளுக்கு நம்ம எவ்வளோ தான் படித்து கையை தட்டுங்க சொத்துரும். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் துதிங்க அப்படின்னு சொன்னாதான் கைத்தட்டலே வருது. அதுவும் அப்படி இப்படி தான் தட்டிட்டு போகுது, சத்தமே வராது. சில ஆள் கை தட்டினா லேசாக அடித்த மாதிரி இருக்கு. என்ன சவுண்டாக தட்டுறாங்க தெரியுமா? உற்சாகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கைத்தட்டையிலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோ அழகாக கைத்தட்டி பாடுவாங்க. சோத்திரம். ஒசை உள்ள கைத்தாளத்தோடு பாடுங்களேன். சுத்த இருதயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சுறுசுறுப்பாக தான் இருப்போம். பாம்போலும் இருக்க மாட்டோம். முகத்திலே தெரியும். பரிசுத்த ஆவியான உள்ளத்திலே தங்கியிருந்தால் முகத்திலே கண்டுபிடிச்சிக்கலாம். பரிசுத்த ஆவியான இல்லாத முகத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். முகத்தை பார்த்தாலே தெரியும். சோத்திரம். அதுதான் சொல்கிறாரு, சுத்த இதயத்தை என்னத்திலே புதுப்பிங்க. இந்த சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இருந்துச்சு, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. அதனால் பரிசுத்த ஆவியாரும் அவனை விட்டு விலகி போயிட்டார். தாவீது தான் போய் பாட்டு படிக்கும்போது அந்த அந்த பிசாசு அவனை விட்டு ஓடும், சவுலை விட்டு போகுது, திரும்ப வந்துடுது. ஏன் வருது? உள்ளத்தில் சொத்த இருதயம் இல்லை, அதனால திரும்ப வருது. சோத்திரம். அப்போ இருதயத்தில் நம்ம சொத்த இருதயமாக இருந்தால் தான் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தான்னா கண்டிப்பாக நம்மளோட இருதயம் உற்சாகமாக இருக்கும். உற்சாகமான ஆவியில் நிரம்பிட்டே இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம். தேவன் அதிசயம் செய்கிறவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், சுத்த இதயத்தையே உள்ளத்தில் தாங்கப்பா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கக்கூடிய கிருபை இந்த மார்த்தாள் மரியாள் ரெண்டு பேரும், மார்த்தாள் மரியாள் கூட சகோதரன் லாசரு, இவங்க எல்லாம் தாயும் தகப்பனும் இல்லாத பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறாங்க. எல்லா இடமும் ஊழியம் செஞ்சுட்டு ஏசப்பா அந்த வீட்டில் தான் போய் தங்கியிருக்காரு. பற்றியில் அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அதுதான் அதிசயம். எல்லா தாய் தப்பனும் இருக்கிற வீட்டில் தங்கலை அவர்.
அந்த 3 பிள்ளைகளும் பாம்போல இருந்திருக்கு, அங்கே போய் தங்கியிருக்கார். பாருங்க சோத்திரம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த மரியாள் தான் முதல் உயிர் தெழுந்தோன்னு தரிசனம் கொடுத்துருக்காரு. உயிர் தெழுந்த தரிசனம் மரியாளுக்கு தான் முதல் கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளோ அன்பாக இருந்திருப்பாரு பாருங்க. ஏசப்பா எவ்வளோ அன்பாக இருந்திருப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நம்ம இருதயத்தில் ஆண்டவரே என்ன சொல்ல தெரியுமா, என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் சொல்ல. நம்ம எல்லாம் இருதயத்தில் கை வச்சு சுத்திகரியனாதான்னு சொல்ல போகிறோம். பாவம் வர கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்க வரோம். அப்போ தான் சோத்திரம் தேவனை தரிசிக்க முடியும். சுத்த இருதயத்தை என் உள்ளத்திலே தாங்கன்னு கேட்க முடியும். எசேக்கியேல் எழுதின எசேக்கியேல் தீர்க்க புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரம் அவர்கள் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறாய் என்று அவர்களோடு சொல்லுன்னு சொல்கிறார். இருதயம் எப்படிப்பட்ட முரட்டாட்ட உள்ள இருதயம், அந்த முரட்டாட்ட உள்ள இருதயம் மக்கள்கிட்ட நான் உன்னை அனுப்புகிறேன், அவங்ககிட்ட சொல்லு. அந்த கலகை விட்டார் கேட்டாலும் சரி கேட்காமலே போனாலும் சரி சொல்ல வேண்டியது சொல்லு. நான் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பைபிள் வசந்த சொல்லுகிறேன். முரட்டாட்ட உள்ள இருதயம் அவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்கிறாரு. பத்தியில் அனுப்புத்திறனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சலுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் தேளுகளுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமல் அவர்கள் முகத்துக்கு கலங்கமாலும் இரு. அவர்கள் கலக வேண்டும். கேட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி சொல்லிட்டேன். அன்பு பிள்ளைகளே, இருதயம் பரிசுத்த வேணும். இருதயத்தில் நிறைய வாலிப பிள்ளைகள் ஃபோனில் பார்த்திங்கன்னா அநியாயம். ஃபோனில் எல்லா வாலிப பிள்ளைகளும் விழுந்து கிடக்கிறாங்க. ஃபோனுகளே குடியிருக்காங்க. அசுத்தம் அருவருப்பு எல்லாம் உள்ளே இருக்குது. அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிறகு இருதயம் எங்கேருந்து சுத்தமாக இருக்கும்? அன்பு பிள்ளைகளே, உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்குன்னா இன்றைக்கி இந்த ஃபோனில் இருக்கிற அசுத்தமான காரியங்களை பார்க்காதுங்க. டிவியில் நடக்கிற சினிமா டிவியெல்லாம் பார்க்காதுங்கன்னு சொல்கிறேன். மனம் திரும்புங்க. நாளை நடப்பதை ஆரியாயோ என் சகோதரனே என் சகோதரியே, இன்றே மனம் திரும்புவாயா. என் சகோதரனே என் சகோதரியே, இன்றே மனம் திரும்புவாயா. நாளை உன்னாளல்ல இன்று உன்னாளல்ல, இன்றே மனம் திரும்புவாயா. இன்றே மனம் திரும்புங்க அன்பு பிள்ளைகளே. செல்லை விட்டு வெளியே வாங்க. செல்லில் இருக்க அசுத்தமான காரியங்கள் அசுத்தமான படங்கள் பார்க்காதுங்க. டிவியில் அசுத்தமான படங்கள் பார்க்காதுங்க. இன்றைக்கே மனம் திரும்புங்க. இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. அதான் அழகாக சொல்லியிருக்க பற்றியில் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள ஜனங்கள்கிட்ட ஒன்று அனுப்புகிறேன், நீ அவங்கள்ட்ட சொல்ல பயப்படாதன்னு சொல்லிட்டார். மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையான தேவன், சோத்திரம். அந்த இருதயத்தை ஏசப்பாட்ட கொடுங்களேன். அவர் சொல்கிறாரு, இதோ வாசப்படியில் தட்டுகிறே, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ள பிரவேசிப்பேன்னு சொல்லு. வாசப்படின்னு தட்டுகிறாரு. கதவு திறந்து கொடுப்போம். ஏசப்பாவுக்கு உள்ளத்தில் வாங்கப்பா. இயேசுவே நீர் என் உள்ளத்தில் வாரும்.
இயேசுவே நீர் என்னை பரிசுத்தமாக்கிடும், இயேசுவே நீர் என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே நீர் என்னை பரிசுத்தமாக்கிடும். இயேசு உள்ளத்தில் வந்தாச்சுன்னா பரிசுத்தமாக்கிடுவார். இருதயம் பரிசுத்தமாயிரும். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை தரிசிக்கலாம்ல. இந்த இருதயத்தை சுத்தமாக்குங்க அன்பு பிள்ளைகளே. முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட கேளுங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா, நான் இனி சினிமா டிவி பார்க்க மாட்டேன், இந்த செல்லுகளை அசுத்தமான காரியத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்களேன். வாலிப பிள்ளைகளே, குடிக்க மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க, அடுத்தவங்கள்ட்ட இன்னும் ஃபோன் பேச மாட்டேன்னு ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் இதயத்தில் வாங்கப்பான்னு சொல்லுங்கள், என் இதயத்தில் வாங்கன்னு சொல்லுங்கள். இதோ வாசப்படி இருந்து தட்டுகிறேன்னு சொல்லுகிறேன். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாக ஓடி வாங்களேன், ஓடி வாருங்க. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவர் சர்வ வல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். கண்கள் மூடி ஜெபிக்க போகிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. எங்கே பார்த்தாலும் இயேசு வரப்போறான்னு ஊழியக்காரங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. நீ இன்னும் இந்த செல்லில் பார்க்குற அந்த காரியங்களை கொடுத்து நீ வெளியே வரலையே. வெளியே வா மகளே, இன்றைக்கே வெளியே வா. இன்றைக்கே நீ மனம் திரும்பு. நாளை உன்னாளல்ல, இன்று உன்னாளல்ல, இன்றே மனம் தீரும்புவாயா என் சகோதரனே, என் சகோதரியே, இன்றே மனம் தீரும்புவாயா, நாளை நடப்பதை அறியாயோ என் சகோதரனே, என் சகோதரியே, இன்றே மனம் தீரும்புவாயா. இன்றே மனம் திரும்புங்கள். பரலோக பிதாவே நன்றி சொல். கண்கள் மூடி ஜெபிங்க, முழங்கால் போட்டு ஜெபிங்க. செய்து நடந்துன்னு ஓடிறாங்க. சோறு அடுப்பில் இருக்குது, குழம்பு இருக்குன்னு ஓடிறாங்க. ஓடு முழங்கால், மனம் திரும்பு, ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள், இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரலோக பிதாவே, கொடி சோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இருதயத்தை சுத்தம் கொடுங்கப்பா, பரிசுத்தம் கொடுங்க இசப்பா. அந்த சுத்தமாக வாழ உதவி செய்யுங்க இசப்பா. அசுத்த கிரிகளை எடுத்து போடுங்க இசப்பா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தால் எடுத்து போடுங்கப்பா. சினிமா டிவி பார்க்குறத நிறுத்தி போடுங்க இசப்பா. செல்லில் அசுத்தமான கிரிகளை பார்க்குறத நிறுத்தி போடுங்க இசப்பா. தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி, அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி. மக்கள் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பட்டோம். எனக்கு ஃபோன் பண்ணணுப்பா, நான் இதை செய்தி கேட்டு மனம் திரும்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லணுப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பரலோக தந்தை அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பரிசுத்தம் உள்ள தகப்பன் நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஐயா. இந்த கலகம் உள்ள முரட்டாட்டம் உள்ள இருதயத்தை மாற்றுங்க இசப்பா, மாற்றுங்க இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ எல்லாம். நன்றி இசப்பா, நன்றி வருஷத்தரே. தேங்க்யூ ரிகலா தூரா மந்தாரா ஷியாரா ஐட்டா மிஷாலா பௌதனா தியாரா கராபா பவரேம் ஆஃப் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளை தொடுகிறதுக்காக நன்றி. இருதயத்தை பரிசுப்படுத்துறதுக்காக நன்றி இசப்பா. இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த வாக்குத்தங்க நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக நன்றி. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.